ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி 17ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தலைவிதி மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலைவிதி ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதே போல சிம்ம ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ போது, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்றத கண்டிப்பா சிம்மம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்கள் இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. அதாவது அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முன்னோர் வழிபாடு செய்வோங்க. ஸோ இந்த ஆவணி மாத அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆடி மாத அமாவாசை போலவே ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல நாட்கள் எல்லாம் வருவதால் ஆவணியும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லலாம். ஆவணி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பதும் தானங்கள் செய்வதும் வழக்கமான ஒரு விஷயம். இந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசை தோறும் குல தெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் பித்ருக்கள் உடைய நினைவாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய முழு ஆசையை பெற்றுக்கொள்வதும் சாஸ்திர ரீதியாக நடைபெற்று வருகிறது. அதே போல ஆவணி அமாவாசையிலும் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இணைத்து தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய பித்ரு கடன்களை தீர்த்து கொள்ளலாம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு தானத்தை செய்து அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால உங்களுக்கு முன்னோர்களுடைய முழு ஆசீர்வாதமும் கிடைக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் பசியுடன் காத்திருப்பதாகவும் அதனால எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் அதை பெற்றுக்கொண்டு மனதார நம்மை வாழ்த்துவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்மம் ராசி நேயர்கள் இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம் ராசி நேயர்கள் குடும்பம் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களை நோக்கி நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய சுய ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும். தந்தை தொடர்பான கவலையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடு இருக்கலாம் மற்றும் நேர்மாறாகவும் இருக்கலாம். அதனால சிம்மம் ராசி நேயர்கள் கவனமா இருக்கணும். உங்களின் தந்தை உங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவுகளை காணலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு உறக்கமும் மன அமைதியும் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. ஸோ முதல்ல சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அன்பும் உறவும் மிதமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தாம்பத்தியம் சுகம் இருந்தாலும் திருமண வாழ்வில் பின்னடைவுகளும் ஏமாற்றுகளும் ஏற்படலாம். அதே போல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் ஈகோ மோதல்களில் எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் வார்த்தைகளின் பயன்பாட்டில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது நீங்க கவனமாக நிதானமாக யோசித்து பேசுவது ரொம்பவே அவசியம்.
ஏதாவது வார்த்தைகளை விட்டீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய லெவல்ல பிரச்சனை ஆகுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. சில சமயங்களில் தம்பதியினரிடையே தாழ்வு மனப்பான்மையும் உணரப்படலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல் ஏற்படுவதை தவிர்க்க நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுடைய நிதிநிலை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு நிதி வரவுகள் வந்து சேரலாம். நீங்கள் வசதிகள் மற்றும் ஆடம்பரத்திற்காக செலவிடலாம். வேலை சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. பங்கு சந்தைகளில் முதலீடு மற்றும் ஊக நடவடிக்கைகளில் இருந்தும் லாபம் பெறப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுடைய உத்தியோகம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலனற்ற பணிகளில் ஆற்றல் இழப்பை சந்திக்க நேரிடலாம். வேலை மற்றும் தொழில் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். உங்களில் ஒரு சிலர் இந்த மாதத்தில் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். அதாவது பணியிடத்தில் உங்களின் நேர்மறையான முயற்சிகளும் பண வெகுமதிகள் தொடர்ந்து வரலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தலைமைத்துவம் திறமையும் தொழிலில் முன்னேற்றத்தை தரலாம். நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் செயல்படுவதன் மூலம் உங்களுடைய பணியிடத்தில் அதிகபட்ச நன்மைக்கான சூழ்நிலை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரத்தில் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நல்ல வருமானம் கிடைக்கும். வணிகத்தில் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப உக்திகளை செயல்படுத்த வேண்டும். சிம்மம் ராசி நேயர்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழில் லாபகரமாக இருக்கலாம். மாதத்தின் பிற்பகுதி நிதி விஷயங்களில் நல்ல பலனை தரும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் பங்குதாரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு தொழில் வல்லுநர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசி வல்லுநர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வலுவான தலைமைத்துவம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் மூலம் தொழிலில் சாதகமான காலகட்டத்தை நீங்களே அனுபவிக்கலாம். நீங்கள் உங்களுடைய தொழிலில் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை விட நீங்கள் அனுகூலத்தை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பணவரவு உங்களுக்கு இருக்கலாம். வியாபாரத்தில் பெண் கூட்டாளிகளால் செலவுகள் மற்றும் நஷ்டம் ஏற்படலாம். நிபுணர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் வழிகாட்டுதல் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு தகுந்தாற்போல் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆலோசனை எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களின் ஆரோக்கியத்தில் மாதத்தின் இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். வாழ்க்கை முறையின் பரபரப்பான தன்மையின் விளைவாக உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கலாம். மொத்தத்தில் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மிதமான ஆரோக்கியம் இருக்கலாம். அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு தடைகள் வரலாம். இருந்தாலும் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு படிப்பில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நம்பிக்கையாக செயல்படுவீங்க. கவனத்திறன் மற்றும் நினைவாற்றல் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கணிசமாக மேம்படலாம். வெளிநாடுகளில் கல்வி கற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 மற்றும் 9. அதே போல உங்களுக்கான அசுப தினங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 10 மற்றும் 11. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.